ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லி பிரியா பாருங்க. வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. சோ இந்த வாரம் பெரிதாக ஒன்றும் அப்டேட்ஸ் எல்லாம் இல்ல. அந்த அப்டேட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கொஸ்டின்ஸ் பாத்துருவோமா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின் இல்ல, ரெண்டு கொஸ்டின் இல்ல. இன்ஸ்டாகிராமும் சரி, யூடியூப் சரி, எல்லாம் திறந்தா கேட்கிற ஒரே ஒரு கொஸ்டின். ப்ரோ என்ன ப்ரோ ஐபிஎல் அப்டேட்ஸ் போடுங்க ப்ரோ, சீக்கிரம் ப்ரோ சொல்லுங்க. என்ன ஆர்சிபி யார் ரிலீஸ் பண்ண போறாங்க, சிஎஸ்கே யார வாங்க போறாங்க, சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்றாங்க. சொல்றோம் எங்களுக்கு கன்ஃபார்மா இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க ஒரு வீடியோவா போட்டு சொல்றோம். உங்களுக்கு சொல்லாம யாருக்கு சொல்ல போறோம்? எஸ், அதுதான் கைஸ், எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்து கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நாங்க வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். நாங்க சஞ்சு சாம்சன் சொன்னோம். அது மட்டும் இல்லாம முன்னாடி வந்து ஒரு வீடியோவே போட்டிருந்தோம். அதுல நிறைய இப்ப நடக்குது. ஜாகிர் கான் வந்து வெளியே போவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு. அதையும் தாண்டி சில ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. லைக் வந்து எதாவது கண்டென்ட் கிடைக்கல அப்படின்னா டுடே நைட் 6 PM டிராப்பிங் அட் பாம் ஷெல் அப்படின்னு வந்து போடுறதா இருக்கட்டும். இல்லைன்னா வந்து சும்மா எதுவுமே இல்லைன்னா ஒரு ரூமரை வந்து கிளப்பி விடுறது. இந்த டீம் இவர் வாங்க போறாரா, இவர் வந்து இங்க ட்ரேட் பண்ண போறாரு, சும்மா ஸ்பெகுலேஷன்ஸ் பரப்புறதெல்லாம் வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் இல்ல, பண்ணவும் மாட்டோம். முன்னாடி நாங்க சஞ்சு சாம்சன் அப்டேட் கொடுக்கும்போதுமே வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது ஒரு ட்ரஸ்டடான சோர்ஸ் கிட்ட தான் வாங்கணும் அந்த அப்டேட் சிஎஸ்கேல இருந்து. பட் ஆனா அதுவுமே வந்து அவர் சிஎஸ்கே போறதா இல்ல, எந்த பிரான்சைஸுமே வந்து அவர் ட்ரேட் பண்றதா இல்ல, அவர் வந்து ஆப்ஷன் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒரு நியூஸ் கொடுத்தோம் நாங்க. அதனால அந்த குழப்பங்கள்லாம் வேண்டாம். எங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நாங்க நியூஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பரத்துமே வந்து சிஎஸ்கே ட்ரையல்ஸ் போனதால தான் யாரெல்லாம் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. நம்ம அது வந்து ஷேர் பண்ணிருந்தோம். செகண்ட் கமெண்ட், இந்த கமெண்ட்டை படிக்கிறப்போ உண்மையிலே ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஒன்று வந்துச்சு. லைக் வந்து இத்தனை மாசமா வீடியோ போட்டுட்டு இருக்கோம், நம்ம ரெகுலரா எதுவுமே எக்ஸ்பெக்ட்லாம் பண்றது இல்ல. பட் அந்த கமெண்ட் ஒருத்தர் யூஎஸ்ஏல இருந்து போட்டிருந்தாரு, ஸ்ரீன்னு ஒருத்தர். நீங்க வந்து அன்பயஸ்டா ரிவ்யூ போறீங்க, அது உண்மையிலேயே பிடிச்சிருக்கு. நான் வந்து பீடாக் அஸ்வின் நிறைய சேனல்ஸ் ஃபாலோ பண்ணுவேன், எல்லாமே எனக்கு பிடிக்கும். பட் அதையும் தாண்டி உங்க வீடியோ எனக்கு எக்ஸ்ட்ராவா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருடைய சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு. நான் வந்து இப்பயுமே யூஎஸ்ல வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து வீடியோ போடனா வந்து நான் தான் உங்களுக்கு கரெக்டான ஆளா இருப்பேன். ஏன்னா உங்களுக்கு நைட்னா எனக்கு மார்னிங். ஸோ வந்து நான் ஃப்ரீ தான், வீடியோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா பண்றோம். ஸோ வந்து எஸ், அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்பீக்கிங் அபவுட் தட், போன வீடியோ நாங்கள் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். லைக் வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்து இந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்க டீடைல்ஸ் எல்லாம் போடுங்க, நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸோட ஒரு லைவ் மாதிரி போடலாம் எவ்ரி மந்த் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உண்மையிலே நல்ல ரெஸ்பான்ஸ், கிட்டத்தட்ட வந்து 19-20 மெயில் கிட்ட வந்துருந்துச்சு. அண்ட் அதுல வந்து சில மெயில்ஸுக்கு நான் ஆல்ரெடி ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டேன். லைக் எந்த டாபிக்ஸ் நல்லா இருந்துச்சோ, எந்த டாபிக்ஸ்லாம் வந்து பேசலாமோ நான் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தேன். பட் அந்த டாபிக்ஸையும் தாண்டி உங்களோட ரெஸ்பான்ஸே வந்து இட் மீன்ஸ் அ லாட் டு அஸ். ஸோ வந்து நவம்பர் மாசத்துக்கு நாங்கள் யாரும் பிக் பண்ணிருக்கோம் அப்படின்றது வந்து நாங்க நெக்ஸ்ட் சொல்றோம். ஏன்னா ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் நாங்க பிக்கே பண்ணல. சோ அது வந்து பிக் பண்ணிட்டு வந்து நாங்க நெக்ஸ்ட் வீக்லி போய் சொல்றோம். பட் ஒருத்தரை பிக் பண்ணா மீதி இருக்கிறவங்க வந்து அப்ப என்னெல்லாம் பிக் பண்ணல அப்படின்ற மாதிரி யோசிக்க வேணாம். எல்லா கமெண்ட்ஸுமே உண்மையிலே பார்த்தா செம டாபிக், சரிங்களா? நம்ம எல்லாமே பேசுவோம். ஆனா அந்த டாபிக், அந்த பர்டிகுலர் டாபிக் உங்களை விட்டுட்டு நாங்க பேச மாட்டோம். அப்படி இன்கேஸ் அந்த டாபிக் பத்தி பேசுறோம் அப்படின்னாலும் கண்டிப்பா உங்கள்ட்ட ஒப்பீனியன் வாங்குவோம். இந்த கமெண்ட் யூஎஸ் இருந்து அவர் ஸ்ரீ சொல்லியிருக்காருல, அவரு மட்டும் இல்ல, இதை தாண்டி நிறைய பேருமே எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரெகுலரா. அவங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ, பிக் தேங்க்யூ. சரி, ஓகே, அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாரம் பெரிய கண்டென்ட் பெரிதாக ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹரி சொன்னா. பட் ரியாலிட்டி என்னன்னா, கண்டென்ட்லாம் மேபி இருந்திருக்கலாம். பட் நாங்க ரெண்டு பேருமே வந்து பயங்கர ஹெல்டப்பா இருந்தோம் அப்படின்றதுனால யூஸ்வலா ஃபாலோ பண்ற அளவுக்கு இந்த வீக் நாங்க ஃபாலோ பண்ணல. அதனால நாங்க வந்து அப்சர்வ் பண்ண கண்டென்ட் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும். சோ ஒருவேளை கண்டென்ட் நாங்க மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. ஓகே, கண்டென்ட்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோட நம்ம இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரிஸ் தான். செகண்ட் ஓடிஐ நம்மளுக்கு கொஞ்சம் அன்பார்ச்சுனேட்டா வந்து ரிசல்ட் சரியா முடியல. ஏன்னா நம்ம தோத்துட்டோம். தோத்ததுனால வந்து சீரிஸ் வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. மெயினா நம்ம பெர்ஃபார்மன்சஸ் பார்க்கணும்னா ஸ்ரேயஸ் ஐயர் அவரு கண்டினியூஸா அந்த சாம்பியன்ஸ் டிராஃபி முடிஞ்சதுல இருந்து பயங்கரமா ஆடிட்டு இருந்தா நமக்கு தெரியும். ஓடிஐ ஒரு பெரிய கேப் இருந்துச்சு, திரும்பவுமே வந்து அவர் ஃபில் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடியுமே செகண்ட் மேட்ச் வந்து நல்லா விளையாடி பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு, ஒரு ஹாஃப் செஞ்சுரி. அண்ட் ரோஹித் சர்மா அவரு தான் எங்க பெரிய கம்பேக்கே, நாட் பினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்று அவர் ஸ்ரேயஸ் ஐயர் கூட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் விளையாடி அந்த ஸ்கோரை வந்து பூஸ்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் போட்டு அவங்க ரெண்டு பேருமே போனதுக்கு அப்புறம் போய் அப்படி இப்படி கொஞ்சம் ஆயிடுச்சு. ஹர்ஷித் ராணா கடைசியில ஹர்ஷித் சிங் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று போட்டாங்க. 4 அடிக்கிறாங்க மாத்தி. அவர் ஹர்ஷித் சிங் ஒரு 2 4, ஹர்ஷித் ராணா ஒரு 3-4 4 அடிச்சிருப்பாரு. ஒரு 24 நாட் அவுட்ல வந்து ஹர்ஷித் ராணா முடிச்சிருப்பாரு. அப்படி இப்படி சேர்த்து ஒரு 260s என்னமோ ஒரு டார்கெட் ஒன்று கொடுத்தாங்க. ஆஸ்திரேலியா அந்த அதர் ஹேண்ட் நம்ம போலிங் பெர்ஃபார்மன்ஸ்ல நல்லா சூப்பரா போட்டோம். விக்கெட்ஸ் டக்கு டக்குன்னு எடுத்துட்டு இருந்தோம். நடுவுல ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று பில்ட் ஆயிடுச்சுங்க. இந்த மேத்யூ ஷாட்டும் கூப்பர் கானாலியும் நின்ட்டாங்க. என்னாச்சுன்னா கூப்பர் கானாலி அப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. மேத்யூ ஷாட் அந்த பார்ட்னர்ஷிப்ல ஒரு ஆஃப் செஞ்சுரி கிட்ட வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல கரெக்டா சிராஜுக்கு ஒரு சிட்டருங்க, அந்த சிட்டர் கேட்ச வந்து தொப்புன்னு தலையம் விட்டதுனால அந்த மேத்யூ ஷாட்டும் கூப்பர் கானாலி நின்று அடிச்சு அவ்வளவுதான் மேட்ச் ஆல்மோஸ்ட். மேத்யூ ஷாட் ஒரு 71 என்னமோ அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் மிச்சல் வந்து அவருமே ஒரு 23 பால்ஸோ 36 என்னமோ அடிச்சிருப்பாரு. அதுதான் ஆக்சுவலி மொமெண்டம் திருப்பிச்சுன்னே சொல்லலாம். மொத்தமா இந்தியா கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிடுச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு 10 ரன்னுக்கு ஒரு 4 விக்கெட் இருந்துச்சு. 6 விக்கெட் போய் மிச்சலோனும் காலி,
அப்புறம் மிச்சல் ஸ்டார்க் வராரு, அவரு விக்கெட் விடுறாரு, ஒரு 4 அடிச்சுட்டு அவரும் அவுட் ஆயிட்டாரு. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு 5 ரன் இருந்துச்சு, 2 விக்கெட் எடுத்தா இந்தியா வின்னு, 5 ரன் எடுத்தா ஆஸ்திரேலியா வின்ன்ற நிலைமையில அன்பீட்டனா கூப்பர் கார்னலி வந்து ஒரு 61 ரன்ஸ் அடிச்சு ஜெயிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியா. நம்ம அப்படியே சீரிஸ் வந்து கோவிந்தோ. இதுல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா பிரேக் த்ரூ, அந்த டிராவல்ஸ் செட் பிரேக் த்ரூவா இருக்கட்டும், டிராவல்ஸ் செட்லாம் செம்ம அக்ரெசிவா ஆட ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்துல ஹர்ஷித் ராணா வந்து கரெக்டா பிரேக் த்ரூ எடுத்தாரு. வாஷியுமே வந்து நடுவில் கொஞ்சம் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்து அவரு ரெண்டு விக்கெட் டீசெண்டா போட்டு எடுத்து கொடுத்துட்டாரு. ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறாருங்க மேட்ச்ல. ஆனா வாஷி பேட்டிங்லயும் கொஞ்சம் ஏதாவது பண்ணி அடிச்சு கொடுத்துருவாருன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா பவுலிங்ல வந்து காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி பண்ணிடுவாரு. அது மட்டும் இல்லாம ஹர்ஷித் சிங் ஒரு 2 விக்கெட், அவருக்குமே ஒரு நல்ல கம்பேக். பட் ஆனா தேர்ட் ஓடியில அவர் விளையாட வைக்கல. நம்ம அந்த மேட்ச் பேசுறப்போ சில பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி இருந்திருப்பாங்களா இருக்கும். ஏன்னா ஹர்ஷித் ராணா வந்து 2 விக்கெட் எடுத்தாலும் 7.5 எக்கானமில போட்டாங்க. அப்ப நியாயப்படி பார்த்தா நீங்க ஹர்ஷித் ராணா தான் உட்கார வச்சிருக்கணும் அப்படின்ட்டு வந்து அதுக்கான பதில் வந்து தேர்ட் ஓடியில வந்துருச்சு. ஆக்சுவலி சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துட்டாரு. தேர்ட் ஓடியை பார்த்தோம்னா செகண்ட் ஓடிஐ, தேர்ட் ஓடிஐ, ஃபர்ஸ்ட் ஓடிஐ, இந்த 3 ஓடியிலுமே வந்து நம்ம டாஸ் ஜெயிக்கல. அதை நான் எப்படி சொல்லாம விடுவேன். அந்த டாஸ்ன்ற ஒரு ஃபேக்டர் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கு. கேப்டன் மாறினாலும் அந்த டாஸ்ன்ற விஷயம் மாறவே மாறாது. தேர்ட் மேட்ச் நம்ம டாஸ் தோத்து ஆஸ்திரேலியா வந்து பட் தே சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட். அது வந்து நம்மளுக்கு ஏதாவது ஹோப் கிடைக்குமா இந்த வாட்டி பவுலிங் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த வேலையை பவுலர்ஸ் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. தே ரெஸ்ட்ரிக்டட் ஆஸ்திரேலியா பிலோ 250, ஒரு 236 வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. இதுல வந்து ஹைலைட் ஆஃப் த டே யாருன்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா. இம்பார்ட்டன்டான அந்த மிடில் ஆர்டர் பேட்ச் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு இந்த சீரீஸ்ல. அந்த மிடில் ஆர்டர் தூக்கி கட்டாசிட்டாரு அலெக்ஸ் கேரிலாம் நாங்க சேர்க்க விரும்பல. பட் ஆனா கூப்பர் காலனியும் மிச்சல் ஓவர்னு தூக்குனது வந்து அந்த குரூஷியலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹேசல்வுட்ல தூக்கி கடைசியில பினிஷ் பண்ணி விட்டாரு. ஒரு 4 விக்கெட்ஸோட ஹர்ஷித் ராணா பினிஷஸ் ஸ்பெல். எஸ், விக்கெட்ஸ் வந்து ஹர்ஷித் ராணா கடைசியில எடுத்தாலும் அந்த மிடில் ஓவர்ஸ்ல கண்ட்ரோல் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அக்ஷர் பட்டேல் அண்ட் வாஷிங்டன் சுந்தரோட காம்பினேஷன் அலாங் வித் குல்தீப் யாதவ். குல்தீப் யாதவ் ஸ்பெல் வந்து 10 over 50 for 1 சம்திங் ஏதோ இருக்கும். பட் ஆல் ஆஃப் தி 3 ஒரு ஸ்பின் சோக்க போட்டு அப்படியே வந்து பேக் ஃபுட்லயே வச்சு ஆஸ்திரேலியாவை ஒரு ரிலீஸ் வேணும்னு அவங்க ட்ரை பண்ண போய் தான் ஹர்ஷித் ராணாவோட பேஸ்ல வந்து அடி வாங்கினாங்க ஆஸ்திரேலியா. பட் யா தட் இஸ் குட் பெர்ஃபார்மன்ஸ். நிறைய கேள்வி இருந்துச்சு, ஏன் வந்து குல்தீப் ஆட வைக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க குல்தீப் அகைன்ஸ்டா. இந்த பாஸ்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் பார்த்தோம், ஸ்பின் பெருசா ஆகாட்டியுமே குல்தீப் ஆட வைக்கணும் அப்படின்னு வச்சிருந்த வேளையில் குல்தீப் யாதவ் இன்க்ளூஷன் வாஸ் a big dramatic change என்ன பொறுத்த வரைக்கும். நம்ம இன்னொரு போலர் இருக்காரு ஆஸ்திரேலியா தான், அதை பத்தி நம்ம பேசுவோம். ஓகே, 236 அடிச்சிருக்காங்க. 237 ஒரு சூப்பரான டார்கெட் இந்தியா வந்து கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த வேளையில் ஓபனர்ஸ் வராங்க. ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில். There is lot of expectations for 2 batsmen, especially 3 batsmen சொல்லலாம். ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி. அதுல 2 பேர் வந்து பிரகாசிச்சுட்டாங்க, எல்லாருமே தெரியும். ஒருத்தர் மட்டும் வந்து இஸ் yet to prove in ஆஸ்திரேலியா. அந்த சேனா கண்ட்ரீஸ்ல ஓடிஎஸ்ல அவரோட ஆவரேஜ் இன்னுமே கம்மியா இருக்கு. 20+ நம்ம தான் இருக்கு. ஆக்சுவலி நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தாங்க, இன்னும் அவர் வந்து கேப்டன்சி சேனா கண்ட்ரீஸ்ல லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மேட் எப்படி விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் ஃபியூச்சர்ல எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. எப்படின்னா அது மாற்றுவார். டெஸ்ட் மேட்ச்ல நான் கில்லால நினைச்சே பார்க்கல இவ்வளவு வந்து விளையாடுவாருன்னு சொல்லிட்டு. பட் இம்ப்ரூவ் இங்கிலாந்துலேயே போய் ஒரு டபுள் செஞ்சுரி அடிச்சாருன்றப்போ எனிதிங் கேன் ஹேப்பனுங்க. ஹி இஸ் a good batsman. ஓகேங்களா. ரோஹித் சர்மா, விராட் கோலி, அந்த ரோக்கோ பார்ட்னர்ஷிப் we were craving to see for long moment. 2013ல வந்து பயங்கரமா ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கும். அது இந்த மாதிரி தான். ரோஹித் சர்மா வந்து 200 அடிச்சிருப்பாரு, விராட் கோலி ஒரு 100 அடிச்சிருப்பாரு. அவங்க வந்து முடிச்சு ஆஸ்திரேலியா முடிப்பாங்க, லிட்டரலா முடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு மேட்ச். அதுக்கப்புறம் நடுவுல நிறைய நாட்ஸ் ஆடி இருப்பாங்க. ஆனா அது வந்து பயங்கரமான ஹிஸ்டாரிக் இன்னிங்ஸ். ஆஸ்திரேலியாவை ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்போட இந்தியாவில திணற விட்டுருப்பாங்க. பட் திஸ் டைம் தட் இஸ் இன் ஆஸ்திரேலியா, சிட்னில வந்து செஞ்சு விட்டுருக்காங்க ஆஸ்திரேலியாவோ. அந்த பார்ட்னர்ஷிப் எதிர்பார்த்து ஒரு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. 2 பேர் வந்து ஜாலியா அந்த அவங்க 50 அடிக்க 2 பேர் செலிப்ரேட் பண்றதா இருக்கட்டும். ப்ரோ, கோலி அந்த ஃபர்ஸ்ட் ரன் அடிக்கிறப்போ ஒரு செலிப்ரேஷன் ஒன்னு பண்ணாரு பாத்தியா, எனக்கு வந்து இந்த தம்ஸ் அப் தான் இதுதான் காட்டுது பாரு ஜிமிடி கூட கரெக்டா. அது சந்தோஷமா வந்து தெரியும். அவரு it clearly shows that அவர் வந்து ஒரு fun, that is how he approaches the game. அவ்வளவு பேஷனேட்டா, எப்படி சொல்றது, அந்த ஒரு ரன் அடிக்கிறது அவருக்கு பெரிய விஷயம் இல்ல, பல ரன் அடிச்சிட்டாரு. பட் ஒரு எந்தூசியாஸ்டிக்கா ஜாலியா இருக்கிறதா விராட் கோலி டைப். அது வந்து நம்ம விட்னஸ் பண்ண முடிஞ்சு அந்த இதுல. அண்ட் 2 பேருமே சூப்பரான ரோகோ பார்ட்னர்ஷிப்போட முடிக்கிறாங்க. ரோஹித் சர்மா வித் an unbeaten 121 அண்ட் விராட் கோலி வித் 71 நினைக்கிறேன். 2 பேருமே சூப்பரான இன்னிங்ஸோட முடிக்கிறாங்க. நிறைய நாஸ்டால்ஜிக் மெமரிஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச்ல எக்கச்சக்க ரெக்கார்ட் வந்து ஷாட்டர் ஆச்சு. ரோகோ as a பார்ட்னர்ஸாவும் சரி, ரோஹித்துக்கும் சரி, கோலிக்கும் சரி. கோலி வந்து ஆக்சுவலி பிகம் த செகண்ட் மோஸ்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் ODI ஹிஸ்டரி. லிமிடெட் ஓவர்ஸ் இன்டர்நேஷனல்ஸ்ல சச்சினை தாண்டி வந்து இப்போ விராட் கோலிக்கு வந்து அதிக ரன். ஸோ ஹி இஸ் த வேர்ல்டுலேயே வந்து நம்பர் 1 பேட்டர் to have combined stats of T20 international and ODI international. 18,000 something runs வச்சிருக்காங்க. அதுவும் வந்து சச்சின் சர்பாஸ் பண்ணி போயிட்டாரு. கம்பைனா பாக்கும்போது விராட் கோலி வந்து அதிக ரன் சச்சினோட. பட் நதிங் டு கம்பேர். அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது, பிகாஸ் சச்சின் வந்து T20 விளையாடல. ஆமா, ஓடியில் அவ்வளவு அடிச்சு வச்சிருக்காரு அந்த மனுஷன். அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் we know 2 மேட்ச் வந்து எக்ஸ்பிளிசிட்டான பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் தோல்வியை கண்டும் இந்தியாவுக்கு வந்து ஒரு மேன் ஆஃப் த சீரிஸ் அப்படின்னா அது ரோஹித் சர்மா தான். அந்த மேட்ச்ல வந்து மேன் ஆஃப் த மேட்ச்
அஃப்கோர்ஸ் இட்ஸ் ரோஹித் சர்மா. நாங்க வந்து இந்த சீரீஸ்ல ஒருத்தர் மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஆஸ்திரேலியால இருந்து அந்த பவுலர் ஹேசில் வுட் இஸ் ஹேவிங் a குட் டைம் ரியலி இந்த 2025 சொல்லலாம். அவரோட பீக்ல இருக்காரு, கரியரோட பீக்ல. அது ஆர்சிபிக்கா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாக்கா இருக்கட்டும், எங்க போனாலும் ஐயா கில்லிமான்ற மாதிரி இந்த மேட்ச் ஸ்பெஷலா செகண்ட் மேட்ச்மே சூப்பரா போட்டிருப்பாரு ஸ்பெல், நான் இல்லைன்னு சொல்ல. தேர்ட் மேட்ச் அவர் போட்ட 10 ஓவர்ல 41 பால் 42 பால் டாட் பால் போட்டிருக்காரா. வாடா செம. shows this consistency over line. ரோஹித் சர்மா அந்த ஃபார்ம்ல விளையாடிட்டு இருக்கப்போ அந்த 40 டாட் பால்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த இடத்துல இருக்கு. அவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப்லயே முடிச்சிட்டாங்க மேட்ச்லன்றப்போ இவர் மட்டும் தனியா அவர் வேலையை பார்த்திருக்காரு. ஆக்சுவலி இந்த சீரீஸ்ல இருந்து ரோஹித் சர்மாக்கு எக்கச்சக்க ரெக்கார்டு வந்திருக்கு. அதெல்லாம் நான் வந்து ஸ்கிரீன்ல போறோம் பாருங்க, சொல்றதுக்கு எந்த டைம் டியூரேஷன் இல்ல, அந்த அளவுக்கு ரெக்கார்டு. ஆக்சுவலி கம்பீர் அகாக்கரை யாரோ சொன்னாங்கன்ற மாதிரி ஒரு ரூமர் வந்துச்சு. லைக் செகண்ட் ODI will be his last ODI if he fails to perform in the second ODI. அவர் வந்து சரியா விளையாடலன்னா செகண்ட் ODIல இருந்து அவரை ரெஸ்ட் பண்ணிட்டு ஜெய்ஸ்வால் வந்து கூட்டிட்டு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. இது எப்போ அவர் செகண்ட் ODIல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் எடுத்து சாப்பிடுற மாதிரி அதுல இருந்து அடிக்க ஆரம்பிச்சோம்னா 2 மேட்ச் அடிச்சு தலை பீஸ் பீஸ் ஆக்கிட்டாப்ல. இனிமேட்டு அவர் வந்து உட்கார வைக்கிறதுக்கு சாலிட் ரீசன் கிடையவே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம இதான் வந்து ரோக்கோவுடைய கடைசி டவுன் அண்டர் சீரீஸா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் போச்சு. அண்ட் அதுக்கு வந்து அவங்களே வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து இருக்கலாம், நான் திரும்ப வரணும்னு ஆசைப்படுறேன், பட் வந்து பார்க்கணும், டவுன் டைம் டிசைன் ரோஹித் சர்மா சொல்லியிருப்பாரு. இன்னும் விராட் கோலி வந்து அது கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா பதில் சொல்லிட்டு மோஸ்ட் லைக்லின்ற மாதிரி தான் வந்து 2 பேரும் சொல்லியிருந்தாங்க. பட் பாப்போமே. அது இல்லாம ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. லைக் ரோஹித் சர்மாவோட சைல்ட்ஹுட் கோச் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி ரோஹித் சர்மா இஸ் ஹேவிங் an idea of playing till 2027 வேர்ல்ட் கப். அதுக்கப்புறம் தான் என்னோட ரிட்டையர்மெண்ட் அதெல்லாம் யோசிப்பேன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நல்ல விஷயங்க, 2 பேருமே விளையாடுனா செரிஷ் பண்றதா நம்மளோட வேலை. கம்பீரும் அகாஷரும் வந்து விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா நாட் சர்டன் அபவுட் பிளேயிங் 27 வேர்ல்ட் கப் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வார்னர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஐ திங்க் கம்பீர் அண்ட் கில் ஆர் நாட் மோர் certain about playing 27 World Cup than ரோஹித் சர்மா விராட் கோலி. இரடா இப்படி ஓப்பனா போட்டு உடச்சிட்டீங்கன்ற மாதிரி வார்னர் மட்டும் இல்லாம இன்னும் 2-3 கிரிக்கெட்டர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலி. சோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப வளவலன்னு பார்க்காம நெக்ஸ்ட் நியூஸ்க்கு என்னன்னு போவோமா? எஸ், ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் இதே சீரீஸ் தான். அடுத்த T20 சீரீஸ் நடக்க போதுல இந்தியா ஆஸ்திரேலியாக்கு. அதுல வந்து ஒரு அப்டேட், ஆஸ்திரேலியன் ஸ்குவாட்ல வந்து பயங்கரமான சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிளென் மேக்ஸ்வெல் பாசிட்டிவா இருந்தாருன்னு சொல்லியிருந்தோம். இஸ் கோயிங் டு கம் பேக் அப்படின்ட்டு. he has come back. So third, fourth and fifth T20ல கிளென் மேக்ஸ்வெல் வந்து ஆடுவார். அவர் மட்டும் இல்லாம பென் வார்ஷ் இஸ் ஆல்சோ given a comeback. போன சீரிஸ் நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்ட் ஆடின சீரிஸ்ல வந்து ஒரு இன்ஜுரி ஆயிருந்தது, அவர் ஆடாம இருந்தாரு. சோ இப்போ வந்து 4th and 5th T20ல he will be back. Meanwhile Josh Hazlewood and Sean Abbott first 2-3 T20s ஆடிட்டு அவங்க வந்து போயிருவாங்க to prepare for the Ashes. And Mahaly Beardman அப்படின்ட்டு வந்து ஒரு வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா சீம் ஒரு சூப்பரான ஒரு பவுலர், ஆக்சுவலி அண்டர் 19ல ஆடினாரு. 140ஸ்ல போடுவார் கன்சிஸ்டன்டா. அவரை வந்து டிராஃப்ட் பண்ணிருக்காங்க டீமுக்குள்ள. ஆடுவார சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல, பட் ஒருவேளை சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஐ திங்க் he has a point to prove. அந்த பேஸ் வச்சு எடுப்பாங்க. நம்ம அர்ஷித் ராணாவை சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பவுலர். சோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவர் வந்து எடுத்தாங்க அப்படின்னா how Indian batters cope up against the pace. நம்ம இந்தியா லைனப்கே வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் இருக்குங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கூட வந்து ஒரு டெஸ்ட் ODI T20 சீரிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நியூசிலாந்து கூட ஒரு ODI T20 சீரிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு IPL வந்து அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு பயங்கரமான லைன். வேர்ல்ட் கப் மறந்துட்டீங்க ப்ரோ, ஐபிஎல்க்கு போயிட்டீங்க டைரக்டா. T20 வேர்ல்ட் கப் நடுவுல வருது. அதெல்லாம் நிறைய அப்டேட்ஸ், நிறைய நியூஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும் நம்மளுக்கு, மேட்ச் அப்டேட்ஸ் எல்லாம். சோ நம்ம இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரிஸ் பார்த்தோம். அதுலயே இன்னும் ஒரு நியூஸ் இருக்கு. ஒரு ஸ்பெக்டாகுலரான கேட்ச் பை ஸ்ரேயஸ் ஐயர், பின்னாடி ஓடி போய் பிடிச்சிருப்பாரு. அந்த ஸ்பெக்டாகுலரான கேட்ச்ல ஒரு சின்ன அசம்பாவிதம், அவரு இங்க வயிற்றுக்கிட்ட அடிபட்டு இருக்கு. ஆக்சுவலி விழுந்தப்போ அந்த இம்பாக்ட் வந்து ஜாஸ்தியாதனால வயிற்றுல இந்த சைட்ல வந்து அடிபட்டு இருக்கு, அப்டமன்ல அடிபட்டு இருக்கு. அந்த அப்டமன் இன்ஜுரி வந்து கொஞ்சம் சீரியஸா இருக்கு. இனிமே வந்து அவர் கியூர் ஆகல. அப்கமிங் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல அவர் விளையாடுறது கஷ்டம் ஓடிஎஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு நியூஸ். அண்ட் இன்னொரு அப்டேட், நம்ம அபிஷேக் நாயர் பார்த்தல, ரோஹித் சர்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் வந்து எவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜெர்னில பார்ட்டா இருந்தான்னு சொல்லிட்டு எல்லா நல்ல வேலைகளுக்கும் ஒரு பலன் கிடைக்கும்ன்ற மாதிரி அவருக்கு ஒரு அப்கிரேடேஷன் இன் இஸ் லைஃப், ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். KKRோட அடுத்த ஹெட் கோச் அபிஷேக் நாயர், இட் ஹஸ் பீன் அஃபிஷியலி கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து உங்களுக்கு சொல்ல நினைச்சோம். இப்ப அபிஷேக் நாயர் ஹெட் கோச்னா அப்போ அவர் வளர்த்து விட்ட நிறைய பிளேயர்ஸ் அவர் திரும்ப வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குமோ அப்படின்றத என்னோட விருப்பம். அபிஷேக் நாயர் என்ன வேணா இருக்கட்டும், அதுக்கு அவங்களுக்கு காசு வேணும். அந்த காசு வேணும்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெங்கடேஷ் டீம் விட்டு போகணும், அப்பதான் அவங்களுக்கு காசு. இல்லைன்னா நோ பிளேயர்ஸ் நோ காசு. கண்டிப்பா வெங்கடேஷர் விடணும், ஆனா எப்படிதான் தெரியல, பாப்போம். என்னது அஜித் அகர்கர் செலக்ஷன் பேனல்ல இருந்து தூக்கிட்டாங்களா அப்படின்ட்டு வந்து நாங்க சொல்லல. மார்க்வாவா ஸ்டீவாவா, சரி ஏதோ ஒரு வா, அவர் வந்து கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறப்போ ரவி சாஸ்திரி இருந்தாருங்க அந்த கமெண்ட்ரி பேனல். அப்போ திடீர்னு குண்டு தூக்கி போட்டாங்க. ரவி சாஸ்திரி நீ தானே அடுத்த செலக்ஷன் பேனலுக்கு ஹெட் அப்படின்னு.
நான் இல்ல எங்க படிச்ச அப்படின்னு நான் பார்த்தேன் ட்விட்டர்ல, நீ தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அஜித் அகர்கர் வந்து தூக்கிட்டாங்க அப்படி இப்படின்ட்டு வந்து இவர் பாட்டு என்ன சொல்லிட்டு இருக்காரு, எதுக்கு சொன்னாருன்னு தெரியல. அப்ப ரவி சாஸ்திரி வந்து கொஞ்சம் சீரியஸா இருப்பாரு, இந்த மாதிரி சர்காஸ்டிக்கா சொன்னாரு என்னன்னு தெரியல, மூஞ்சிலாம் காட்டல. அவர் சொல்லிருப்பாரு, இல்ல இல்ல இதெல்லாம் நம்பாதீங்க, நான் வந்து அப்படிலாம் எதுவும் கிடையாது, இது வந்து இட்ஸ் ரூமர், டோன்ட் பிலீவ் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாருங்க. அது என்னதான் அது ரூமரா இருந்தாலும் அந்த மெசேஜ் ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. குணத்துக்கு போட்டாரு இப்படி ரவி சாஸ்திரி. ஓகே, அடுத்து என்ன நியூஸ்னு பாத்தீங்கன்னா, நீங்க போற வழியில எங்களை வந்து டார்ச்சர் பண்ணி இந்த நியூஸ் சொல்லுங்க இது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஒரு நியூஸ் தான். எஸ், நம்ம வாஷிங்டன் சுந்தர் வந்து சிஎஸ்கே வந்து வராரா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது ஏன் வந்து பரவாயில்ல இப்ப எல்லாரும் பேசுறோம்னா, அஸ்வின் சேனல்ல அவர் கேவி வந்து சொல்லியிருப்பாரு, இது மாதிரி நான் வந்து இன்சைட் சோர்ஸ்ல வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இது மாதிரி அவர் வராரு, வாஷிங்டன் சுந்தர் இஸ் கமிங் டு சிஎஸ்கே அப்படின்ட்டு. இதை பத்தி நாங்க எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்க, கேவி சொல்றாரு, அவரோட இன்ஃபர்மேஷன் தான். நாங்க வி ஆர் நாட் கன்ஃபார்ம் அபவுட் எனிதிங், எங்களுக்கு கன்ஃபார்மா எதுவும் சோர்ஸ் எல்லாம் எதுவுமே சொல்லல. பட் ஒரு ட்ரஸ்டபிள் சேனல்ல இருந்து வருதுன்றப்போ அதை பத்தி நம்ம பேசியானோம்ல. அதுல எங்களோட ஒப்பீனியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரத் நீ என்ன நினைக்கிறேன்? நான் என்ன நினைக்கிறேன்றது என்னோட குருநாதர் பீடாகே வந்து போட்டு உடச்சிட்டாரு. அதுதான் நானும் நினைக்கிறேன். குஜராத் டைட்டன்ஸ் அவர் ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதுதான் வந்து பாரத் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சிஎஸ்கேக்கு வந்து பெரிய ப்ராஃபிட்டா இருக்காது வாஷிங்டன் சுந்தர் எடுக்கிறது. பட் ஆனா குஜராத் டைட்டன்ஸ் தான் அந்த அதர் ஹேண்ட் வந்து ஒரு பெரிய லாஸா இருக்கும். நான் இது ஏன் சொல்றேன்னா, நீங்க எல்லாருமே என்ன நினைப்பீங்க, அஸ்வினுக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்டா வந்து வாஷிங்டன் சுந்தர் வருவான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் எதுக்கு அஸ்வினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ன்ற, அஸ்வின் போறாருன்னா விட்டுருங்க, அந்த இடத்துல வேற ஒரு பிளேயரை ஃபில் பண்றதா நம்மளோட வேலை, சரிங்களா? ஒரு வேற ரோல், பேசிக்கா வேற பிளேயர்ன்றது வேற ரோல் ஃபில் பண்றது நம்மளோட வேற ரோல் நீங்க எப்படியானா ஃபில் பண்ணலாம். அஸ்வின் மாதிரி தான் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. துப்பாக்கியை கொடுக்கன்றதுக்காக வாஷிங்டன் கொடுங்க அப்படின்லாம் கேட்க கூடாது. ஓகேங்களா? இப்ப ஏன் நான் வந்து சிஎஸ்கேக்கு பெருசா தேவையில்லைன்றா, வாஷியோட பெரிய அப்பர் ஹேண்டே வந்து என்னதான் ஒரு போலிங் கண்டெயின் பண்ணி கொடுத்தாலுமே அவர் ஒரு பேட்டிங் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். பட் ஆனா சிஎஸ்கே நீங்க வந்து டாப் ஆர்டர்ல இப்போ வாஷி வந்து யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. உங்களுக்கு 7-8 கிட்ட வரைக்கும் பேட்ஸ்மேன் இருக்காங்க, டோனி ஆட வைக்கிறதே இங்க கஷ்டமா இருக்கு. டோனி ஆட வச்சு ஆகணும்ன்ற ஒரு நிர்பந்தமும் இருக்கு. அப்படின்றப்போ ஜடேஜா இப்பதான் ப்ரொமோட் பண்ணி நீங்க கொஞ்சம் இவ்வளவு வருஷம் கழிச்சு விளையாட வைக்கிறீங்க. சிவம் டூபே இருக்காரு, அப்புறம் யங்ஸ்டர்ஸ் நடுவுல வருவாங்க, டிவால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு பேட்டிங் வந்து அவர் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் ஒரு பவுலிங் ஆட்டாக நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றப்போ இப்போ சென்னை, உண்மையிலே சொல்றேன், சென்னை பிச்சர்ஸ்ல வந்து இப்போ பெருசா ஸ்பின் எல்லாம் எடுக்கிறது இல்ல. அஸ்வின்ன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவர் பிளேக்காக நம்ம யூஸ் பண்ணி சிஎஸ்கே எடுத்திருந்தாங்கன்ற பட்சத்துல வாஷியை வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஜிடில அந்த அதர்ஹேண்ட் வந்து ஏன் பெரிய லாஸா இருக்கும் அப்படின்னு சொல்றேன்னா, வாஷி வந்து ஒரு 3 மேட்ச் தான் விளையாடி இருக்காரு, அதுல ஒரு 2 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு ஜிடிக்கு. ஒரு பேட்டிங் ஹேண்டாவும் அவர் யூஸ் பண்றாங்க, ஒரு பவுலிங்காவும் அவர் கான்ட்ரிபியூட் பண்றாரு. அப்படின்ற பட்சத்துல ஜிடிக்கு தான் ஒரு தாராளமா தேவைப்படுவாங்க. இது என்ன ட்ரேடு, 3.5 கோடிக்கு எதுக்கு வந்து ஜிடி கொடுக்க போறாங்க வாஷி அப்படின்றதான் எங்களோட பெரிய கேள்வியாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு 2 months முன்னாடி, லைக் வந்து பாசிபிள் ரிட்டன்ஷன்ஸ் இவங்க எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுல நாங்க சொன்ன அந்த வேர்டிக்ட்டுமே குஜராத் டைட்டன்ஸ்க்கு நம்பர் 4ல வந்து ஒரு பேட்டர் ப்ராப்பரா இல்ல. ஷெஃபான் ரதர்ஃபோர்டுமே போன சீசன்ல என்னதான் ஆடினாலும் ஒரு இந்தியன் பேட்டர் அங்க இருந்தாங்கன்னா அவங்க ஒரு ஃபாரின் பவுலரை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த நம்பர் 4 யாருன்னா இட் ஷுட் பி வாஷி. கண்டிப்பா ஜிடி அதுதான் யோசிப்பாங்கன்னு எனக்கும் தோணுது. அதான் வந்து பீடாவும் அந்த வீடியோல சொல்லியிருந்தாரு. சோ எங்களுடைய கிரிக்கோ வர்டிக்ட், வாஷி சிஎஸ்கேக்கு தேவையான வசதி தெரியல, சோ வேண்டாம். போனா யூஸ்லெஸ் அப்பெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. தோனி யாரை எப்படி யூஸ் பண்ணுவாங்கலாம் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அது எப்படி நடக்க முடியாத அளவுக்கு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, அது அப்பதான் நம்ம பார்க்க முடியும். ஆக்சுவலி இந்த வாஷிவே வந்து 2016 ஆர்பிஎஸ்ல அஸ்வின் இன்ஜுரி ஆனப்போ அவர் தோனி யூஸ் பண்ணி தான் பயங்கரம் ஃபேமஸ் ஆனார் அந்த சமயத்துல. சோ அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் இல்லன்னு சொல்ல. பட் அதையும் தாண்டி ஜிடி ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு புரியல. இப்ப ஜிடி முக்கியமான பிளேயர் வாஷி, இப்ப அந்த பேட்டிங் லைன் பிளேயர், பவுலிங்குமே வந்து அவருக்கு கண்டிப்பா யூஸ் பண்றாருன்னப்போ 3.5 கோடி ஸ்டீல் பை வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பா வச்சு ஆகணும். நீங்க எப்படி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை வந்து 2 பேட்ஸ்மேன் நடுவுல விளையாட வைக்க போறீங்க வாங்கி அப்படின்னாலும், வாஷி 3.5 கோடி இருக்காருங்களே, எப்படிங்க நீங்க 3.5 கோடிக்கு வேற பிளேயர் வாஷி மாதிரி எடுக்க முடியுமா? அதுதான் என்னோட கேள்வி. எதுக்கு ஜிடி விடுவாங்களா, எப்படி யூஸ் பண்ண முடியும், யாருக்கு ரொம்ப தேவைப்படுமோ அதுதான் நாங்க சொல்லணும்னு நினைச்சோம். அடுத்த நியூஸ் என்ன, ஒரு பாவப்பட்ட ஜீவராசி ஒரு செத்து போன பாம்பை போட்டு அடிச்சு எல்லா இடத்துலயும் அடிச்சு அனுப்புறாங்க. அந்த டீமை பாக்குறதுக்கு பாவமா இருக்கு. நாங்களும் வீக்லி பீடியா ஃபுல்லா புலம்பிக்கிட்டு தான் இருப்போம். இந்த மாதிரி போய் பங்களாதேஷ்லயும் போயிட்டு அடுத்து அமைச்சிருக்காங்க. எஸ், வெஸ்ட் இண்டீஸ் ஒரு சின்னதா ஒரு சூப்பர் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு செகண்ட் மேட்ச்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. பட் எனிவே சீரிஸ் தோத்துட்டாங்க, 2-1 தோத்துட்டாங்க. பட் அதுல சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம், டாக்கால போயிட்டு 50 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ். அதுல வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போச்சு. என்னடா இவங்க ஸ்பின்னர்ஸ் ஃபுல்லா யூஸ் பண்ணி ஆனா ஜெயிச்சிட்டாங்க அந்த மேட்ச். அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் எப்படி சூப்பர் ஓவர்ல போய் ஜெயிச்சாங்க. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் பாட்டில் பண்ற மாதிரி எடுத்துட்டு போய் விக்கெட்ஸ் எல்லாம் விட்டாங்க. 3 to win from 1 பால் இருந்துச்சு. கடைசி பால மேல தூக்கி விட்டாரு. அது வந்து ஈஸியா பிடிக்க வேண்டிய கேட்ச்
மேட்சை சுத்தி விக்கெட் கீப்பர் பங்களாதேஷ் விக்கெட் கீப்பர் விட்டுட்டு 2 ரன் ஓடுனதுனால வந்த சூப்பர் ஓவர்ல வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சாங்க. அப்படி ஃபைனலி ஒரு விக்டரி. அவங்க வந்து அந்த செலிப்ரேஷன்ல எனக்கு தெரிஞ்சு ஹவு தே கிரேட் ஃபார் தட் விக்டரினே. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விக்டரி, அவ்வளவு தோல்விகள் கழிச்சு வரப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு நெகிழ்ச்சியான தருணம். பட் அடுத்த மேட்ச் நாங்க தோத்துட்டோம். ஆமா, அது ஒரு மேட்ச் தான் எதிர்பார்க்கணும். நீங்க வந்து 2 மேட்ச்லாம் அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. பட் எதுவுமே ஷோமு சர்க்கார் பங்களாதேஷ்க்கு வந்து ஒரு கம்பேக் மேட்ச் ஃபார் ஹிம். ஹி ஸ்கோர்ட் மெக்னிஃபிசன்ட் 90 or something. அது வந்து ஜெயிச்சு மேன் ஆஃப் த மேட்சும் வாங்கிட்டாரு. ரிஷத் ஒசைன் வந்து ஒரு சூப்பரான ஒரு சீரீஸுங்க. அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு டைம் அண்ட் டைம் ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர். ஒரு பேட்டிங்லயும் இந்த சீரீஸ்ல வந்து எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க. பட் அவரோட பேட்டிங் கேப்பபிலிட்டிஸ் வந்து அவர் காட்டினாரு. ஓகே, அகைன் பங்களாதேஷ் நாட் சர்ப்ரைசிங் ஃபார் மீ தட் தே வந்த ஓடிஐ சீரிஸ், எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் டீம் லைக் வெஸ்ட் இண்டீஸ் ஹூ ஆர் பிட் ஸ்ட்ரகிளிங். ஓகேங்களா, அதை நம்ம சொல்லிட்டு அப்படியே இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து இந்த ரெயின் மார்டு T20 சீரீஸ்க்கு போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம சொல்லியிருந்தோம் மழை பெஞ்சது அப்படின்ற மாதிரி. தேர்ட் மேட்ச்மே வந்து மழையில வந்து அபேண்டன் ஆயிடுச்சு. இதுக்கு 2 மேட்சுக்கு நடுவில் நடந்த அந்த செகண்ட் T20ல வச்சு சோர்வு எடுத்து அமிச்சிட்டாங்க இங்கிலாந்து. ஆஸ் யூஸ்வல் ஒரு பேட்டிங் டெம்ப்ளேட்டை காட்டினாங்க. 230 அடிச்சாங்க ஒரு டிஃபிகல்ட் பிச்சில். நியூசிலாந்து 170 கிட்ட தான் அடிச்சு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓடிஐ சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலி T20 ஸ்கோரவே அந்த அதிக மேட்ச் தாங்க நினைக்கிறேன். செகண்ட் மேட்ச்ல 35 ஓவர் தான் ப்ரோ ஆடினானுங்க. ஆனா ஆல் அவுட் அந்த டீம். சரி 35 ஓவர்ல ஆல் அவுட் நினைப்ப ஒரு வந்து ஒரு 150 160 அடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைப்பேன். 235 ரன் அடிச்சாங்க சரியா. ஆனா 35 ஓவர்ல ஆல் அவுட். அப்ப அவங்க இன்னிங்ஸோட அந்த ப்ரோக்ரஷன் பாரு, ஃபுல்லா அட்டாக்கிங் ஸ்ட்ரைக் ரேட் தான். இத்தனைக்கும் 58 for 6 இருந்தாங்க சாம் கரன் அவுட் ஆகுறப்போ. செம்ம பேட்டிங் ஆடுற கொலாப்ஸ். அப்புறம் ஒத்த ஆளு நின்னு அடிச்சாரு the கேப்டன் ஹாரி ப்ரூக். 100 வந்தார் ஆக்சுவலி. ஆமா, 5 I think was unbeaten. 100 balls 130 அடிச்சாரு. அண்ட் ஈவன் தோ ஜேமி வார்டன் ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. அவர் 40+ ரன்ஸ் அடிச்சாரு. ஆமா, அவர் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. அண்ட் இந்த டார்கெட் வந்து கொஞ்சம் அது 2 பேஸ் பிட்ச் எல்லாம் சொன்னாங்க. பட் நியூசிலாந்து வந்து ஓரளவுக்கு எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் நடுநடுல விக்கெட் விட்டாலும் மைக்கேல் பிரேஸ்வெல், டேரல் மிச்சல்லாம் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க. பட் என்னதான் ஜெயிச்சு கொடுத்தாலும் மேன் ஆஃப் த மேட்ச் யாருக்கு போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாரி ப்ரூக். சோ ஈவன் தோ லாசிங் காஸ் ஃபிளேம்பாயிண்ட் இன்னிங்ஸ் பை ஹாரி ப்ரூக். வில் இங்கிலாந்து கிவ் அ கம்பேக் இந்த ஓடிஐ சீரிஸ்? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ அடுத்து வந்து சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் பாகிஸ்தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு பயங்கரமான ஸ்பின் சோக் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான். இந்த செகண்ட் மேட்ச் வந்து ஸ்பின் சோக் பண்ணுவாங்களா இல்ல திரும்ப சவுத் ஆப்பிரிக்கா ஜோக் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பாத்துட்டு இருந்தோம். இந்த தடவை பாகிஸ்தான் வந்து ஜோக் பண்ணிட்டாங்க. அப்கோர்ஸ் அந்த 2 பேர் அது வந்து இந்த தமிழ் படம் கிளைமேக்ஸ் பாக்குற மாதிரி இருந்துச்சு. தமிழ் படம் 2 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுவாங்க தெரியுமா, ஃபன்னியா சிவாவும் சதீஷும் அந்த மாதிரி மாத்தி சோக் பண்ணி போட்டான்ற மாதிரி சோக் பண்ணிட்டாங்க. ஆமா, நாங்க ஏன் இந்த சோக்குன்னு சொல்றோம்னா பாகிஸ்தான் வந்து நல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டோட்டலுங்க 330 கிட்ட அடிச்சாங்க. and they put சவுத் ஆப்பிரிக்கா இந்த சீரியஸ் ட்ரபிள். 235 for 8ல இருந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபைனல் ஸ்கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா 404 ஏதோ 180 ரன் கடைசி 2 விக்கெட்ல. அதுவும் ககிசோ ரபாடா கடைசி விக்கெட் 98 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வித் செனரன் முத்துசாமி. அதுல அவரு மட்டுமே 71 ரன்ஸ் ரபாடா. இது பேர் சோக் இல்லாம பின்ன என்ன சொல்லுங்க. 70+ ரன்ஸ் அடிச்சிருப்பாரு முத்துசாமி, செனரன் முத்துசாமி. அவரும் நாட் அவுட்டா இருந்தாரு கடைசியில. புதுசா பாக்குறவங்களுக்கு வந்து யார் இந்த முத்துசாமின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அவர் வந்து ஆக்சுவலி பிரிட்டோரியா கேப்டன்ஸ் விளையாடிட்டு இருக்காரு. அதுல இருந்தாரு. இப்போ வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ஸ் வாங்கிட்டாங்க ஆக்ஷன் வாங்கிட்டாங்க. அது இல்லாம அவர் பேரண்ட்ஸ் வந்து இந்தியானால அந்த முத்துசாமின்ற அந்த நேம் ஆரிஜினேட் ஆகி வந்திருக்கு. இது நாங்க வந்து ரிசர்ச் பண்ணோம். நான் பார்க்கும்போது யார் முத்துசாமின்னு பார்த்தபோது எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. உங்களுக்கு அந்த கேள்வி இருந்தா இல்ல கிளாரிஃபை பண்றோம். கரெக்ட். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல லீடு கிடைச்சது. பட் செகண்ட் இன்னிங்ஸ் தான் ஹைலைட். பாகிஸ்தான் வந்து they never took off. அதாவது பாகிஸ்தானுக்கு எஸ்பெஷலி ஒரு பிளேயருக்கு ஒரு வியாதி ஒன்று இருக்கு. அந்த டீம் வந்து சூப்பரா ஆடுறப்போ தலைவன் வந்து அடிக்க மாட்டான். ஆனா அந்த டீமே சொதப்பிட்டு இருக்கிறப்ப தலைவன் ஒரு 50 ரன் அடிப்பான். அது யாருன்னு பாத்தீங்கன்னா பாபர் அசாம். சீரிஸ் ஃபுல்லா ஃபெயிலியர். ஆனா வந்து கஷ்டமான சிச்சுவேஷன்ல 50 ரன் அடிச்சாரு. என்னடி பிரயோஜனம், அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடி முடிச்சு விட்டாங்க. அண்ட் இதுலயும் சவுத் ஆப்பிரிக்கால சொல்லணும்னா வந்து மகாராஜோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். மகாராஜ் இஸ் கமிங் பேக், இட்ஸ் கோயிங் டு பி a big addition for சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 7 for பேட்டிங்ல ஒரு கான்ட்ரிபியூஷன். செகண்ட் இன்னிங்ஸ்ல சைமன் ஹார்மர் ஒரு 6 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் எனவே மேன் ஆஃப் த மேட்ச் வந்து மகாராஜ். பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா செனரன் முத்துசாமி. என்ன 4th இன்னிங்ஸ் பத்தி சொல்லவே இல்ல, அதுக்குள்ள முடிச்சிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் முடிச்சிட்டாங்களே சவுத் ஆப்பிரிக்கா. சீரிஸ் டிரா ஆயிடுச்சு 1-1. அண்ட் மச் அவைட்டட் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸும் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கிடைச்சிருச்சு. நீங்க ஒரு ஓஜி கிரிக்கெட் ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் பிளேயரோட பேர் வந்து கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. கிரெம் கிரெம்மர் அப்படின்றவர் ஒரு ஜிம்பாப்வே சேர்ந்த ஒரு பிளேயர். என்ன மாதிரி ஒரு தற்கொலையா இருந்தீங்க அப்படின்னா கிரீமர்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. நான் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன் சரிங்களா. அவர் வந்து கிரெம் கிரெமர் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. பட் ஆல் ஆஃப் அ சடன் இப்போ அவங்களோட ஃபியூச்சர் அடுத்த T20 சீரிஸ்ல அவர் பேர் இருக்குங்க. ஆமா, கிரெம் கிரெமர் இஸ் கமிங் அவுட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆஃப்டர் 7 long years. இஸ் பீன் இன்க்ளூடட் இன் தி ஸ்குவாட். ஒரு லெக் ஸ்பின்னர், ஒரு ஆல்ரவுண்டர், நல்லா போடுவாரு, நல்லாவும் பேட்டிங் ஆடுவாரு. ஆக்சுவலி ஐ வாஸ் a bit surprised ஏன் அவர் வந்து எடுத்தாங்க அப்படின்ட்டு. ஏன்னா ரீசெண்டா தான் பிரெண்டன் டெய்லருமே அப்படி கம்பேக் ஒன்று கொடுத்தாரு. முடிச்சுட்டு அந்த பேன் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாரு. அதனால சர்ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியா தான் ஆச்சு. அவருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்ததுனால. சோ நிறைய வெட்டரன்ஸ் ஆர் கமிங் பேக். எனக்கு வந்து இப்போ திடீர்னு டெட்டண்டா டைபு வந்து ரிட்டையர்மெண்ட்ல இருந்து வெளியே வந்து ஆடுவாரோன்ற ஒரு டவுட் ஒன்று இருக்கு.
இந்த டபிள்யூடபிள்யூலயும் எப்படிதாங்க எல்லாம் பழைய ஆல் ஆஃப் ஃபேம் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து விளையாட வச்சு ஜாலியா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரிதான் இப்போ கிரிக்கெட் ஆயிட்டு இருக்கு. ஐ மீன் ஜிம்பாப்வே இன் பர்டிகுலர். ஆமா, அது அப்படியே சொல்லிட்டு நம்ம உள்ளூர் ஓனான் ரஞ்சி டிராஃபிக்கு வருவோம். ஸோ வந்து எக்கச்சக்க அப்டேட்ஸுங்க இந்த ரஞ்சி டிராஃபியில இந்த ரவுண்டு ஸ்பெசிஃபிக்கா. ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேட்ஸ்மேன்ஸ்லாம் நிறைய வரும், அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். பட் வந்து ஒரு பவுலிங்காக ஒரு மேட்ச் நடந்துச்சு. இந்த ஷார்டஸ்ட் எவர் ரஞ்சி டிராஃபி மேட்ச் எவர் அப்படின்ட்டு வந்து பேரு படத்த ஒரு மேட்ச் பிட்வீன் சர்வீசஸ் அண்ட் அசாம் 90 ஓவர்ஸ்ல வந்து முடிஞ்சிச்சு. அதாவது வந்து நம்பர் ஆஃப் பால்ஸ் போல்டுல இதான் வந்து ஷார்டஸ்ட் எவர் ரஞ்சி டிராஃபி மேட்ச். 90 ஓவர்ஸ் கிட்டத்தட்ட 541 பால்ஸ்ல வந்து மேட்ச் முடிஞ்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு ரெக்கார்டும் வந்திருக்கு. ஒரே இன்னிங்ஸ்ல ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் ரஞ்சி டிராஃபி 2 ஹேட்ரிக் வந்து எடுத்திருக்காங்க. மோஹித் ஜங்ரா அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமரும் அப்புறம் அர்ஜுன் சர்மான்ற லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரும் வந்து ஒரே இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து சர்வீசஸ்க்காக 2 ஹேட்ரிக் வந்து எடுத்தாங்க. டியான் பராகும் இந்த சைட்ல வந்து கஷ்டப்படாருங்க. as a கேப்டன் வந்து 5 விக்கெட்ஸ்லாம் எடுத்தாரு. ஆமா, இந்த மேட்ச்ல எப்படி 2 ஹேட்ரிக்னு பார்த்தோமோ அதே மாதிரி தமிழ்நாடுக்காக ஒருத்தர் ஹேட்ரிக் ஒன்று எடுத்திருக்காரு. எஸ், அந்த அவர் என்ன சொன்னதோ தெரியல, டிவால்டு ப்ரூவிஸ்ன்னு சொல்லி ரெஃபரன்ஸ் எடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்க. சரி, கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவர் தான் யாரு, குர்ஜப்ரீத் சிங். அவர் வந்து ஒரு ஹேட்ரிக் ஒன்று எடுத்து தமிழ்நாடு இஸ் பிரைம் சிச்சுவேஷன், பிரைம் பொசிஷன். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து தர்ம அடி வாங்கினாங்க ஜார்க்கண்டுக்காக. நாங்க வந்து இந்த பாஷா பாட ரஜினி மாதிரி ஒரு தடவை தான் அடி வாங்குவோம், 2வது முறை அடி கொடுப்போம் அப்படின்ட்டு வந்து உடச்சே அடிச்சிருக்காங்க. பட் என்ன ஒரு சின்ன வருத்தம், இது ஒரு நல்ல குவாலிட்டியான டீமுக்கு அகேன்ஸ்டா வந்து சந்தோஷப்பட்டு அந்த கோப்பையை நானே அவனுக்கு பரிசாலிச்சிருப்பேன். அது வந்து ஒரு நாகாலாண்டுக்கு அகேன்ஸ்டான்றதுனால சரி ஓகே, இதெல்லாம் வச்சு நம்ம சில்லையில சதற விட முடியாதுங்க. இவன் என்ன நெகட்டிவா பேசுறான்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ்நாடு டீம் ரஞ்சி டிராஃபி டீம் கிட்ட நான் அப்படிதான் பேசுவேன். நான் ஹோப்ஸ் வச்சுக்கல பேசிக்கா, சரிங்களா. எனக்கு இந்த டீம்லாம் பிடிக்கும், எனக்கும் அடுத்த லெவல் போகணும்னு ஆசை தான். ஹோப்ஸ் இல்ல, ஐ எம் கீப்பிங் இட் லோ. பட் ஸ்டில் கமிங் டு த மேட்ச், குர்ஜப்ரீத் சிங் ஒரு ஹேட்ரிக் எடுத்தாருன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பிரதோஷ் ரஞ்சன் பால் ஒரு 200 அடிச்சாரு. விமல் குமார் வந்து 108 அடிச்சு 552 ஃபார் 3 ஏதோ சம்ம டோட்டல் அடிச்சு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்படியே மேட்ச் ஜெயிச்சிருவாங்க நாகாலாந்து தான், சரிங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாம த ஜிங்ஸ் இஸ் பேக். எஸ், நாங்க வச்ச ஜிங்ஸ் கிடையாது, உண்மையிலேயே த ஜிங்ஸ் அஜிங்கியா ரகான். இதை சொல்லி 1 ஜிங்ஸ் இன் கிரிக்கெட், தட்ஸ் அஜிங்கியா ஜிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு he is back with 150 for மும்பை. சம பர்ஃபார்மன்ஸ், வேற லெவல் பேட்டிங். பார்க்கல, ஸ்கோர் கார்டு வச்சு தான் சொல்றோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் கருண் நாயர் கர்நாடகாக்காக ஆடுறாரு இந்த வருஷம், விதர்பா இல்லாமன்னு சொல்லியிருந்தோம். அவருமே வந்து பார்த்தீங்கன்னா 175 நாட் அவுட். நான் இன்னும் கண்டென்ஷன்ல தான் இருக்கேன்டா அப்படின்ட்டு வந்து அஜித் அகர்காருக்கு இன்னொரு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்காரு. அவர் அந்த மெசேஜ் எல்லாம் படிக்க மாட்டாருங்க, சீன் சொல் மட்டும் விட்டுருவாரு, நம்மளுக்கே தெரியும். இதெல்லாம் தாண்டி சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு குதூகலமான செய்தி. நம்ம கேப்டன், சிஎஸ்கே கேப்டன் வந்து அவரு கன்சிஸ்டன்டா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 3வது ஆஃப் செஞ்சுரி கன்சிக்யூட்டிவா அடிச்சிருக்காரு. மற்றும் இல்லாமல் அந்த ஆஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணி ஒரு 100ஆவும் கன்வெர்ட் பண்ணிருக்காரு. மகாராஷ்டிரா வந்து ஒரு பிரைம் பொசிஷன்ல இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீட் எடுத்துட்டாங்க எப்படியும். ஸோ மேட்ச் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். என்னங்க நிறைய காம்படிஷன் போகுதுங்க இந்த நம்பர் 4 பொசிஷனுக்கு. கருண் நாயர், ஜிங்ஸ் ஓகே எடுக்க மாட்டாங்க எப்படியும். ருத்ராஜ் கேக்வாட், ரஜத் பட்டேலர் ஒரு பக்கம் அவர் மத்திய பிரதேசக்கு போட்டு அடிப்பாரு. இந்த தடவை அவர் மேட்ச் ஆடல பை தி வே. ஆனா அவரும் ஒரு 200 அடிச்சாரு. டெல்லியில நம்ம சொல்ல மறந்துட்டோம், ஆயுஷ் டோசேஜா அண்ட் சனத் சங்வான் போன தடவை பார்த்தோம் பயங்கரமா ஆடினாங்க அப்படின்ட்டு. அதே பேர் இந்த தடவை வந்து போன தடவை அடிச்ச மாதிரி 200 அடிக்கல, 70 ஈச் தான் அடிச்சாங்க. பட் ஸ்டில் அது கஷ்டமான பிச்சுன்றதுனால 2 பேருமே சூப்பரா பேட்டிங் ஆடி எக்கச்சக்க போட்டி போயிட்டு இருக்கு அந்த பொசிஷன்ல. இதுல குறுக்க வேற வந்து இந்த இஷான் கிஷனர் அப்பப்போ வந்து நானும் இருக்கேன்னு வந்து காட்டிட்டு இருக்காரு. அண்ட் பட் எனிவே ரஞ்சி டிராஃபி ஸ்கோர்ஸ் எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கு. அண்ட் இதுல இன்னொன்னு சொல்றேன், கேட்டீங்க ஐபிஎல் அப்டேட். நான் சொல்ற ஒரு அப்டேட், ரூமர் இஷான் கிஷன் சொல்லும் போது அதுதான் ஞாபகம் வந்துச்சு. இஷான் கிஷன் மும்பை வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமர் வந்துச்சு, ட்ரேட் பண்ண போறாங்க எஸ்ஆர்எச். அதுக்கு எஸ்ஆர்எச் கேட்ட பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா திலக் வர்மாவா. ப்ரோ இன்னொன்னு நான் சொல்லவா. ஆர்சிபி வந்து ஒரு ட்ரேட் ஒன்று கேட்டாங்களாம், சரியா. ருத்ராஜ் கேக்கோட வந்து சிஎஸ்கே வந்து கேட்டிருக்காங்களாம். அவங்க வந்து ஆஃபர் பண்ண பிளேயர் யார் தெரியுமா? தேவதர் படிக்கல். சரிங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கு. என்னடா இது, சம்பந்தமே இல்ல, எனக்கு புரியல. எனக்கு கேப்டன்சி மெட்டீரியல் ப்ரோ தேவதர் படிக்கல். என்ன கெய்க்வாட் போயிட்டா உங்களுக்கு ஆயுஷ் மாத்திரை இருக்காரு, அவர் தான் அண்டர் ரேட்டட் கேப்டன் ப்ரோ. அதுதான் ப்ரோ, இஷான் கிஷன் தான் மும்பையோட அப்ப ஃபியூச்சர். திலக் வர்மா அமிச்சிருங்க போங்க. ஒரு தீபக் சகர்னு சொன்ன ஒரு மனசாட்சியோட ஒரு ரூமரா பரப்புறீங்கன்னா, தீபக் சகர்னு சொல்லிருந்தா கூட மனசை நம்பி இருப்பானுங்க. நானே நம்பி இருப்பேன், ஓப்பனா சொல்லிருப்பேன் வீடியோல. திலக் வர்மா ஓகே. பட் யா, கமிங் பேக் டு ரஞ்சி டிராஃபி, இன்னும் ஒரு அப்டேட் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நாங்க இப்பதான் ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டுருந்தோம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் பயங்கர இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு அப்படி அப்படின்ட்டு. அதை நாங்க அடிக்கடி மென்ஷன் பண்ணிட்டு இருந்த நேம் யாருன்னு பாத்தீங்கன்னா மோசின் கமல் ஒரு ரிப்போர்ட்டர். அவர் அடிக்கடி வந்து பேக் பண்ணிட்டு இருந்த ஒரு பவுலர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்யூப் நபி தார் அப்படின்ட்டு வந்து ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். கடைசி ஒரு 3 வருஷமா அந்த மனுஷன் புலம்பிட்டே இருக்காரு, ஏன் எடுக்க மாட்டாங்க, இந்தியா ஸ்குவாட்ல கூட எடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ப்ரூவ் பண்றாரு டொமஸ்டிக்ல. போன வருஷம் ரஞ்சி டிராஃபியோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். இந்த தடவையும் வந்து வேற லெவல் பவுலிங் போறாரு. பவுலிங் மட்டும் இல்ல, பேட்டிங்குமே வந்து மேட்சுக்கு மேட்ச் 50, 60 லோவர் டவுன் தி ஆர்டர் நம்பர் 8, நம்பர் 9ல வந்து அடிச்சிட்டு இருக்காரு. இஸ் ப்ரூவிங் அ பாயிண்ட்.
பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஐபிஎல் டீம்ஸ் வந்து கண்டிப்பா அவர் எடுப்பாங்க. ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலி எக்ஸ்பிரஸ் பேஸ் லைக் உம்ரான் மலிக்லாம் கிடையாது. 135 130 போடக்கூடிய பவுலர் தான். பட் ஸ்விங்கை வந்து சூப்பரா யூஸ் பண்ணுவார் நம்ம ரசிக் சலாம்டார் மாதிரி தான். ஸோ அவர் வந்து ஐ திங்க் ஐபிஎல் டீம்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி ஒரு பிக் ஹிட்டிங் கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்றப்போ மேபி இது வந்து அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ சீசனா இருக்குமோன்றது தெரியல. பட் எனவே இவரை பட் சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லிட்டியா? நெக்ஸ்ட் விமென்ஸ் அப்டேட்ஸ் பாத்துருவோமா? எஸ், வேர்ல்ட் கப் வந்து சூடு பறக்க போயிட்டு இருக்கு. இது செமிஃபைனலிஸ்ட் ஆர் லாக் டவுன் லாக்டு டவுன் ஆக்சுவலி அப்படி சொல்ல வந்தேன். ஸோ ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா செகண்ட் செமிஃபைனல் அண்ட் இங்கிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் செமிஃபைனல். இதுல வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஆக்சுவலி. லைக் ஏன்னா இப்போ ஆஸ்திரேலியா வந்து தோக்க அடிச்சுட்டாங்க செமிஃபைனல்ஸ்ல அப்படின்னா வந்து கப்படிக்கிறது கூட வாய்ப்பு நிறையவே இருக்கு. பட் அந்த டெஸ்ட்டை வந்து தாண்டுவாங்களா இந்தியா அப்படின்றத இங்க கேள்வி. பட் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய இன்ஜுரி அப்டேட், மேசிவ் இன்ஜுரி ஸ்கேர் ஃபார் இந்தியா. பிரத்திகா ராவல் ரீசெண்டா இப்ப நடந்த பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்ட் நடந்த மேட்ச்ல வந்து ஃபீல்டிங் பண்றப்போ அவங்களோட ஆங்கிள் வந்து ட்விஸ்ட் ஆகி ஷி டிடன்ட் ஈவன் கம் டு பேட். சரிங்களா, அந்த மேட்ச் வந்து அபேண்டன்ட் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் செகண்ட் இன்னிங்ஸ் இந்தியா பேட்டிங் ஆடுறப்போ ஓப்பனிங் பேட்டிங் அவங்க வரல. சோ அவங்க வந்து செமிஃபைனல்ஸ் ஆடுவாங்களான்ற அந்த அப்டேட்டும் எனக்கு தெரியல. சோ அது பெரிய அடி தான். நிறைய பேர் போட்டு துவம்சம் பண்ணிட்டு இருக்கீங்க பிரத்திகா ராவலை. ஏன் அது எதுக்கு அந்த ஹேட்ரட் பரவச்சுன்னு எனக்கு தெரியல. திடீர்னு சஃபாலி வரமாங்க, திடீர்னு அவ்வளவு ஃபேன் பேஸ் எங்க வந்துச்சுன்னு தெரியல. அது வந்து போரா மஜும்தர்னு ஒருத்தர் இந்த ரெவ் ஸ்போர்ட்ஸை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் செம்மையா பேசியிருந்தாரு. என்னோட தாட்டும் அதுதான். பிரத்திகா ராவலோட ஸ்ட்ரைக் ரேட்டும் சஃபாலி வர்மா ஸ்ட்ரைக் ரேட் எடுத்து பாருங்க, ஓடிஏல ஆவரேஜையும் கம்பேர் பண்ணி பாருங்க. பெருசா வந்து ஸ்ட்ரைக் ரேட் டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. ஆனா ஆவரேஜ் வந்து எக்கச்சக்க எனார்மஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. பிரத்திகா ராவல் மாதிரி ஒரு பேட்டர் அங்க தேவை ஃபார் இந்தியான்னு சொல்லி அவர் வாய மூடல. நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்ட் செஞ்சுரி அடிச்சாங்க. ஒன்னும் இல்ல, எடுத்து பாருங்க. இப்போ நடக்கிற வேர்ல்ட் கப்ல செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் ஆஃப்டர் ஸ்மிருதி மந்தனா பிரத்திகா ராவல் தான். ஸோ ஷீ இஸ் ப்ரூவிங் ஹர் பாயிண்ட் ஒன்ஸ் அகைன். பட் ஸ்டில் அவங்களுக்கு ஒரு இன்ஜுரி அப்படின்றப்போ ஐ திங்க் ஸ்டில் இந்தியா இஸ் அ பிட் கன்சர்னிங். அட் த சேம் டைம் ஆஸ்திரேலியாவுக்கும் சில கன்சர்ன்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி கன்சர்ன்றதை தாண்டி வந்து கொஞ்சம் அருவருப்பான ஒரு விஷயம் கமிங் ஃப்ரம் இந்தியன் அப்படின்றப்போ என்ன சொல்லு, என்ன நடந்துச்சு? ஒரு கசப்பான சம்பவம் தான். இண்டோர்ல வந்து இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்துச்சுல. அந்த மேட்ச் முடிச்சுட்டு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் டு ஹேவ் சம் டைம் அவுட் சைட் மேட்ச் நடந்து போயிருக்காங்க கேஷுவலா ரோட்ல. அப்போ மோட்டார் சைக்கிள்ல 2 பேர் வந்திருக்காங்க போல. அதுல அவங்க வந்து மொலஸ்ட் பண்ணிருக்காங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுல ஒருத்தரை வந்து பிடிச்சு அந்த போட்டோஸ் எல்லாம் வந்துச்சு நம்மளுக்கு. ஆக்சுவலி இது வந்து கிரிக்கெட்ல ஒரு இன்டர்நேஷனலா வந்து ஃபாலோ பண்ற ஒரு ஸ்போர்ட்ல எல்லாருமே ஃபாலோ பண்றப்போ நம்ம கண்ட்ரி மேலதான் வந்து ஒரு கேவலமான நேம் வந்து கொண்டு வரும். இந்தியாவோட கம்மியா டெவலப் ஆன கண்ட்ரீஸ்ல கூட இந்த மாதிரி நான் நடந்து கேள்விப்படல. பட் இந்தியால இது நடக்கிறப்போ அது இட்ஸ் வெரி ஷேம்ஃபுல் திங் ஃபார் இந்தியா தான் நான் சொல்றதுக்கு இல்ல, அதான் வந்து ரியாலிட்டி. பட் எனிவே, சோ வந்து as I told வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ் வந்து நடக்க போது. நீங்க ஒரு ப்ரெடிக்ஷன் போடுங்க, யார் வந்து இந்தியா ஜெயிக்குமா ஆஸ்திரேலியா அகைன்ஸ்ட் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் போடுங்க. இன்னொரு நியூஸ் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த விமென்ஸ் பிக் பேஷ் வந்து நடக்கும்ல, அதுக்கு முன்னாடி வந்து எப்பவுமே ஆஸ்திரேலியால ஒரு T20 சம்மர் பேஷ்ன்ற ஒரு டோர்னமெண்ட் ஆடுவாங்க. இதே பிக் பேஷ் டீம்ஸ் தான். பட் வந்து பி டீம் வச்சுட்டு ஆடுவாங்க. சோ இது மெயின் டீம் பிளேயர்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க இன்டர்நேஷனல்ல. அந்த சீரிஸ் வந்து போயிட்டு இருக்கு ஃபேன் கோட்ல. அதுவும் வந்து காலையில நல்லா ஜாலியா இருக்கும். சோ இன்கேஸ் நீங்க ஒரு கிரிக்கெட் அவிட் ஃபாலோவர்ஸா இருந்தீங்க, இப்போ வந்து போர் அடிக்குது கிரிக்கெட் மேட்சஸ் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அந்த மேட்சை காலையில இருந்து பாருங்க, ஜாலியா இருக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஃபேன் கோட் சப்ஸ்கிரிப்ஷன் போடுங்க, அப்பதான் பார்க்க முடியும். சோ இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்டேட்ஸ்லாம் நாங்கள் வந்து எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். அதான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கோட்டை மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. எப்பவுமே கேட்கற மாதிரி தான், சின்ன பசங்க நாங்க, நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.